இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தில் கோடிக்கணக்கான விண்மீன் திரள்களுக்கு நடுவே ஒரு சிறு தூசி துகளாக மட்டுமே இருக்கும் நான், எனது இருப்புக்கு உண்மையில் ஏதேனும் மதிப்பு இருக்கிறதா? அப்படி என்றால் என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளவு துயரங்களும் சோதனைகளும் தொடர்ந்து நிகழ்கின்றன? கடவுள் என்ற ஒன்று உண்மையில் இருந்தால் நல்லவர்களுக்கே ஏன் கெட்டவை நடக்கின்றன? இவ்வாறான கேள்விகள் ஒரு நாளாவது உங்கள் மனதை அமைதியின்றி ஆக்கியதுண்டா? உங்கள் உறக்கத்தை கலைத்து பதில்களை தேடி உங்களை உள்ளுக்குள் தள்ளியதுண்டா? மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து இன்று வரை இந்த கேள்விகள் அவனை தொடர்ந்து துரத்தி கொண்டே இருக்கின்றன. மகாபாரத போர்க்களத்தில் திகைத்து நின்ற அர்ஜுனன் முதல் இன்றைய நவீன மனிதன் வரை இது மனித இனத்தின் ஆழ்ந்த நிரந்தரமான தேடலாகவே உள்ளது. இந்த கேள்விகளுக்கான பதிலை கண்டுபிடிக்க நாம் சற்றே நமது பழைய நம்பிக்கைகளையும் முன் உருவாக்கப்பட்ட கருத்துக்களையும், குறிப்பாக நம் அகந்தையையும் ஓரமாக வைத்துவிட்டு ஒரு புதிய பார்வையில் பயணம் செய்ய வேண்டும். அந்த பயணத்தில் நமக்கு வழிகாட்டியாக நிற்கிறது பகவத்கீதையின் 9வது அத்தியாயமான ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகம். இந்த அத்தியாயம் வாழ்க்கையின் மறைந்துள்ள உண்மைகளையும் மனிதனின் இருப்பின் அர்த்தத்தையும் வெளிச்சமிட்டு காட்டும் ஒரு ஆழ்ந்த ஞான பாதையாகும். நாம் காணக்கூடிய இந்த பிரபஞ்சம் சுமார் 93 பில்லியன் ஒளி ஆண்டுகள் பரவியுள்ளது என்று விஞ்ஞானம் கூறுகிறது. ஒளி போன்ற அதிவேகமான ஒன்று கூட பூமியிலிருந்து நிலவை அடைய வெறும் 1.3 வினாடிகள் மட்டுமே எடுக்கும். ஆனால் அதே ஒளி இந்த பிரபஞ்சத்தின் ஒரு முனையிலிருந்து மறுமுனை வரை பயணிக்க வேண்டுமெனில் சுமார் 93 பில்லியன் ஆண்டுகள் தேவைப்படும். இந்த அளவிலான அகன்ற வெளி நம் கற்பனைக்கு அப்பாற்பட்டது. இந்த அளவில்லா பிரபஞ்சத்தில் கோடிக்கணக்கான விண்மீன் திரள்களில் ஒன்றான பால்வெளி மண்டலத்தில், அதிலுள்ள கோடிக்கணக்கான நட்சத்திரங்களில் ஒன்றை சுற்றும் ஒரு சிறிய சூரிய குடும்பத்தில், அதிலும் ஒரு மிகச்சிறிய கோளான பூமியில் வாழும் நாம், நம் இருப்பு மிகச் சிறியதாய், சில நேரங்களில் முக்கியமற்றதாய் கூட தோன்றலாம். ஆனால் உண்மையில் நம் மதிப்பு நம் உடலின் அளவிலும் நாம் இருக்கும் இடத்தின் பெருமையிலும் இல்லை. நம்மை இயக்கும் அந்த மறைந்த சக்தியில்தான் உள்ளது. அந்த சக்திதான் நமக்கு சிந்திக்கவும், உணரவும், கேள்வி எழுப்பவும், உண்மையை தேடவும் வலிமை அளிக்கிறது. பிரபஞ்சத்தின் அளவிலிருந்து பார்க்கும்போது நாம் சிறியவர்களாக இருக்கலாம். ஆனால் அந்த பிரபஞ்சத்தையே புரிந்து கொள்ள முயலும் சிந்தனை நமக்குள் இருப்பதால் நம் இருப்பு ஒரு சாதாரண விஷயமல்ல, அதற்கு ஆழ்ந்த முக்கியத்துவம் உள்ளது. நாம் பெரும்பாலும் கடவுள் என்றாலே ஒரு மனித உருவில் இருப்பவர் போலவும், எங்கோ மேலிருந்து நம்முடைய செயல்களை பார்த்து தீர்ப்பு வழங்கும் ஒரு வகை அதிகாரியாகவும் கற்பனை செய்கிறோம். இந்த பார்வை எளிதாக புரிந்து கொள்ள உதவினாலும் அது முழுமையான உண்மையை வெளிப்படுத்தாது. கிருஷ்ணர் கூறும் பார்வை இதைவிட ஆழமானது. கடவுள் என்பது ஒரு தனிப்பட்ட உருவம் மட்டுமல்ல, அவர் அனைத்தையும் தாங்கி நிற்கும் ஒரு மகா அமைப்பு. இந்த கருத்தை நம்மால் எளிதாக புரிந்து கொள்ள மின்சாரத்துடன் ஒப்பிடலாம். மின்சாரம் இல்லையெனில் நம் வீடுகளில் ஒளி இருக்காது, இயந்திரங்கள் இயங்காது, நம் அன்றாட வாழ்க்கை கூட நின்றுவிடும். அதே நேரத்தில் அதே மின்சாரத்தை தவறாக கையாளும் போது அது அதிர்ச்சியையும் ஆபத்தையும் ஏற்படுத்தும். ஆனால் இதற்காக மின்சாரத்தையே நாம் குற்றம் சொல்ல மாட்டோம். காரணம், அது ஒரு சக்தி. அது எப்படி பயன்படுத்தப்படுகிறது என்பதே விளைவுகளை நிர்ணயிக்கிறது. அதே போலவே இறைவன் இந்த பிரபஞ்சத்தை ஒரு குறிப்பிட்ட விதிகளின் அடிப்படையில் இயக்கும் பரவலான சக்தி. அவர் எல்லாவற்றிலும் ஊடுருவி இருப்பவர், நம்முள், இயற்கையில், ஒவ்வொரு அணுவிலும் கூட. ஆனால் அதே சமயம் அவர் எதனாலும் கட்டுப்படாதவர், எந்த ஒரு வடிவத்திற்குள்ளும் முழுமையாக அடங்காதவர். இந்த புரிதல் நமக்கு ஒரு புதிய கோணத்தை தருகிறது. கடவுளை வெளியில் தேடுவதற்கு பதிலாக அந்த சக்தியை நம் வாழ்க்கையிலும், நம் செயல்களிலும், நம் சிந்தனைகளிலும் உணர ஆரம்பிக்க வேண்டும். நல்லவர்களுக்கே ஏன் துன்பம் நேர்கிறது என்ற கேள்வி மனித மனதை மிகவும் ஆழமாக குழப்பும் ஒன்று. இந்த கேள்விக்கு கிருஷ்ணர் வழங்கும் விளக்கம் எளிமையானதாயிருந்தாலும் ஆழ்ந்த உண்மையை உள்ளடக்கியது. அவர் இதற்கான 2 முக்கிய காரணங்களை முன்வைக்கிறார்: பிரகிருதி மற்றும் கர்மம். பிரகிருதி என்பது இந்த பிரபஞ்சம் இயங்கும் இயல்பான விதிமுறைகள். இயற்கை எவரையும் தனிப்பட்ட முறையில் விரும்புவதோ வெறுப்பதோ இல்லை. அது தனது சட்டங்களின்படி இயங்குகிறது. உதாரணமாக, நெருப்பு எவரை தொடுகிறதோ அவரை எரிக்கும். அது நல்லவரா கெட்டவரா என்று பார்த்து முடிவெடுக்காது. அதுபோலவே வாழ்க்கையிலும் பல சம்பவங்கள் இந்த இயற்கை விதிகளின் அடிப்படையில் நிகழ்கின்றன. அடுத்ததாக கர்மம், நமது செயல்கள். வாழ்க்கை என்பது ஒரு பிறவி அல்லது ஒரு தருணம் மட்டுமல்ல, அது தொடர்ச்சியான ஒரு நீண்ட சங்கிலி. நாம் இன்று அனுபவிக்கும் பல விஷயங்கள் இன்று செய்த செயல்களின் பலனாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. அது நாம் அறியாத கடந்த கால செயல்களின் விளைவாகவும் இருக்கலாம். இதனால் நான் இப்போது நல்லவன், எனக்கு ஏன் கெட்டது நடக்கிறது என்ற கேள்விக்கு விடை கிடைக்கிறது. அது இந்த தருணத்தை கடந்த ஒரு பெரிய கணக்கின் ஒரு பகுதி. இதில் முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டியது, விதி என்பது தண்டனை அல்ல, அது ஒரு சமநிலையை நிலைநிறுத்தும் இயற்கையான முறை. ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு எதிரொலி உண்டு. அது தண்டனைக்காக அல்ல,
சமநிலையை மீண்டும் கொண்டு வருவதற்காகவே. அதே நேரத்தில் மனிதனுக்கு ஒரு மிகப்பெரிய வரம் கொடுக்கப்பட்டுள்ளது: சுதந்திரம். நாம் எடுக்கும் ஒவ்வொரு தேர்வும் நமது எதிர்காலத்தை வடிவமைக்கிறது. கிருஷ்ணர் கூறுவது போல, இறைவன் நமக்கு முன்பே தீர்மானிக்கப்பட்ட வாழ்க்கையை அளிப்பதில்லை, மாறாக எண்ணற்ற வாய்ப்புகளையும் தேர்வுகளையும் அளிக்கிறான். அந்த தேர்வுகளை நாம் எவ்வாறு பயன்படுத்துகிறோமோ என்பதே நம் வாழ்வின் திசையையும் அனுபவங்களையும் தீர்மானிக்கிறது. எல்லாம் விதியின்படி நடந்தால் கடவுள் எதற்காக என்ற கேள்வி இயல்பாகவே எழுகிறது. இந்த சந்தேகத்திற்கான விடை ஒரு ஆழ்ந்த உண்மையை வெளிப்படுத்துகிறது: கடவுள் வெறும் பார்வையாளராக மட்டுமில்லை, அதே நேரத்தில் அவர் நம்முடைய வாழ்க்கையை நேரடியாக கட்டுப்படுத்தும் ஒருவராகவும் இல்லை. இந்த இரண்டிற்கும் நடுவில் இருக்கும் நுணுக்கமான உண்மையைத்தான் கிருஷ்ணர் பக்தி என்ற உயர்ந்த நிலையால் விளக்குகிறார். யார் ஒருவர் ஒரு பூவையோ கனியையோ அல்லது ஒரு துளி நீரையோ கூட தூய அன்புடன் எனக்கு அளிக்கிறாரோ அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அவர் கூறுகிறார். இதில் முக்கியமானது நாம் அளிக்கும் பொருளின் மதிப்பு அல்ல, அதை அளிக்கும் மனத்தின் தூய்மை. அதாவது கடவுளுடன் உள்ள உறவு ஒரு வணிக உறவு அல்ல, அது முழுக்க முழுக்க அன்பின் அடிப்படையில் உருவாகும் தொடர்பு. இங்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, கடவுள் எங்கோ தொலைவிலிருந்து நம்மை கவனித்துக் கொண்டிருக்கும் ஒருவர் அல்ல. அவர் நம்முடைய உள்ளத்திலேயே இருக்கிறார். நம் சிந்தனைகளிலும் உணர்வுகளிலும் விழிப்புணர்விலும் வாழ்கிறார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? அந்த உள்ளார்ந்த உண்மையை உணராமல் அவரை வெளியில், கோவில்களில், உருவங்களில், தூர இடங்களில் தேடிக்கொண்டே இருக்கிறோம். உண்மையில் கடவுளுக்கும் நமக்கும் இடையிலான தூரம் மைல்களால் அளவிடப்படுவதில்லை. அது நம் விழிப்புணர்வு எவ்வளவு உயர்ந்திருக்கிறது என்பதால் தான் அளவிடப்படுகிறது. நாம் அந்த விழிப்புணர்வை வளர்த்துக் கொண்டால் அவர் எப்போதும் நமக்குள் இருந்தே வழிகாட்டி வந்ததை உணர முடியும். அந்த உணர்வே பக்தியின் உச்சநிலை. வெளியில் தேடியதை உள்ளே கண்டுபிடிக்கும் அந்த தருணம். வாழ்க்கையில் நிகழும் துன்பங்கள் உங்களை தண்டிப்பதற்காக அல்ல, உங்களை செதுக்குவதற்காகவே வருகின்றன. ஒரு சிற்பி கல்லை அடித்து அழிக்கவில்லை, அதனை வடிவமைத்து ஒரு அருமையான உருவமாக மாற்றுகிறான். அதுபோலவே வாழ்க்கையின் சோதனைகளும் நம்மை உடைக்க அல்ல, நம்மை உருவாக்கத்தான். ஒரு கதையின் பாதியை மட்டும் பார்த்துவிட்டு அது அநீதியானது என்று முடிவு செய்து விடாதீர்கள். நாம் பார்க்காத பக்கங்களில், திரை மறைவில் இன்னும் பெரிய ஒரு சித்திரம் அமைந்து கொண்டிருக்கலாம். இன்று நடக்கும் ஒரு நிகழ்வு அதன் முழு அர்த்தத்தை நாளை அல்லது பல வருடங்களுக்கு பிறகே வெளிப்படுத்தக்கூடும். நல்லவர்களுக்கு நடக்கும் கெட்ட விஷயங்கள் கூட ஒருவேளை அவர்கள் கடந்து செல்ல வேண்டிய ஒரு சுத்திகரிப்பு செயல்முறையாக இருக்கலாம். அது அவர்களை மேலும் வலிமையாக்கவும், தெளிவாக்கவும், உயர்ந்த ஒரு நிலைக்கு கொண்டு செல்லவும் உதவக்கூடும். அதனால் துன்பத்தை ஒரு முடிவாக பார்க்காமல் ஒரு மாற்றத்தின் தொடக்கமாக பார்க்கும் பார்வை மிகவும் முக்கியம். முக்கியமாக இன்று நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு சரியான முடிவும் உங்கள் எதிர்காலத்தை உருவாக்கும் ஒரு விதையாகும். அந்த விதைகள்தான் நாளைய உங்கள் வாழ்க்கையாக மலரும். எனவே உங்கள் சிந்தனைகள், உங்கள் தேர்வுகள், உங்கள் செயல்கள் இவை அனைத்தும் சேர்ந்து உங்கள் விதியை உருவாக்குகின்றன. இந்த உண்மையை உணர்ந்தவுடன் உங்கள் தேடல் வெளியில் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அது உங்கள் உள்ளேதான் ஆரம்பிக்கிறது. இன்று, இப்போது உங்கள் தேடலை தொடங்குங்கள்.